Milky Mist ice cream. வேலை வாய்ப்புடன் ஆசிரியர்களின் நேரடி கவனத்தில் ஃபேஷன் டிசைனிங் படிக்க ஆண்ட்வே ஸ்கூல் ஆஃப் டிசைன். டார்லிங் மொபைல் உலகின் சூப்பர் ஸ்டார். சுற்றி இருக்கிறவங்க பல விதமாக சொன்னாங்க. சில பேர் என்ன சொன்னாங்கன்னா, நான் தான் அப்போவே சொன்னேன்ல நீ ஏன் காம்படிஷனுக்குலாம் போனேன். ஸோ இந்த இடத்துல நான் என்னோட ஹம்பிளான ஒரு இதை என்ன சொல்லிக்கிறேன்னா, என்னோட லைஃப்பில் இருக்கிற கஷ்டம், நான் என்னோட ஃபீல்டில் என்னென்ன கஷ்டத்தை பார்த்தேங்கிறது எனக்கு தெரியும் நல்லா. அவங்களோட ஒப்பீனியனை நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு, ஒவ்வொருத்தங்களுக்கு ஒரு ஒப்பீனியன், இல்லை நீ இப்படி தான் யோசிக்கணும், இல்லை இது இப்படி தான் நடந்ததுன்னு சொல்கிறதுக்கு நம்ம யாருமே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். எனக்கு யார்கிட்ட பேசினாலும் அழுக வர மாதிரி ஒரு நிலைமையில தான் நான் இருந்தேன் மென்டல் ஸ்டேட்டில். யூஸ்வலாக நான் அப்படி இருக்க மாட்டேன். பட்ட காயம் எத்தனையோ ராசா, அதை சொல்லி புட்டாரிடுமோ ராசா, ஆறிடுமோ ராசா, ஆறிடுமோ ராசா, ஆறிடுமோ ராசா கண்ணு. நிறைய பேர் ஆசைப்படுற ஒரு விஷயம் நினைக்கிறேன், அது உங்களுக்கு நடந்திருக்கு. அதுக்கு ஒரு மனமார்ந்த வாழ்த்துக்கள். எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஏன்னா சூப்பர் சிங்கரோட அந்த இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் நீங்கள் அந்த ரெக்கக்னிஷன் பற்றி பேசியிருந்தீங்க, அது எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்றது. ஸோ சொல்லுங்கள். அதுதான் நிறைய பேர் கேட்பாங்க. இப்போ என்ன யூஸ்வலாக கேட்குற ஒரு காமனான கேள்வி நீங்கள் ஆல்ரெடி ஒரு ப்ளேபேக் சிங்கர், ஒரு ஏற்கனவே நீங்கள் பாடிருக்கீங்க, இப்போ மறுபடியும் எதுக்கு நீங்கள் ரியாலிட்டி ஷோ வரீங்க அப்படின்னு சொல்கிறேன். எல்லாத்துக்கும் ஒரே காரணம் தான், அந்த ரெக்கக்னிஷனுக்காக தான். அதாவது ப்ளேபேக் சிங்கர் ஆகிடலாம், அது நான் ஈஸி ஆறுது அப்படி சொல்ல வரல. ப்ளேபேக் சிங்கராக இப்போ இருக்கிற நிலைமை பார்த்தா ப்ளேபேக் சிங்கர் ஆகிடலாம், ஆனால் சூப்பர் சிங்கர் ஆகிறது ரொம்ப கஷ்டம். ஒரு மேடையை போட்டு அங்கே 4 ஜட்ஜஸ்ஸு நம்மளுக்காக ஒரு மேடையை க்ரியேட் பண்ணி ஆடியன்ஸ்லாம் உட்கார வச்சு நம்மளை டெலிகாஸ்ட் பண்ணி ஊர் உலகத்துக்கே காட்டுறாங்க அப்படின்னு சொன்னால் அதை விட பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி வேறு எதுவுமே கிடையாது. அதுக்காக எத்தனையோ சிங்கர்ஸ் இயங்கிட்டு இருக்காங்க, ஆடிஷனில் எத்தனையோ பேர் கலந்துக்கிறாங்க. அதில் நான் செலக்ட் ஆகி அவ்வளோ தூரம் என்னை வெளிச்சம் போட்டு காமிச்ச விஜய் டிவிக்கும் குளோபல் விஜய்ஸ் டீமுக்கும் இந்த தருணத்தில் கண்டிப்பாக நன்றி சொல்லியே ஆகணும். எனக்கு ஒரு ட்ரீம் கம் ட்ரூ மாதிரி தான். ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன் நான் இதுக்கு. ஃபைனலாக எனக்கு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. மெயினாக நான் இங்கே வந்ததுக்கு, பாடல்கள் முன்னாடி பாடியிருந்தாலும் இங்கே வந்ததுக்கு ரீசன் ரெக்கக்னிஷன் தான். அது எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். எஸ்பெஷலி இதை ப்ரொஃபஷனாக எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஃபேமுங்கிற விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். என்னதான் நம்ம பாடினாலும் 4 பேர் நம்மக்கிட்ட நீங்கள் ரொம்ப நல்லா பாடுறீங்க, நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறத விட ஒரு பெரிய காம்ப்ளிமெண்ட்டு வேறு எதுவுமே இருக்காது ஒரு ஆர்டிஸ்ட்க்கு லைஃப்பில். அது கிடைக்கிறதுக்காக தான் நான் இங்கே வந்தேன். அதுக்கான ஏக்கங்களும் நீங்கள் கடந்து வந்திருப்பீங்களே, ஏங்கியிருப்பீங்க இல்லையா அந்த ஒரு ரெக்கக்னிஷனுக்காக? அதை இப்போ நினச்சி பார்க்கும்போது எப்படி இருக்குது? அதை நினச்சி பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம எவ்வளோ நல்லா பாடினாலும் சரி, நம்ம எப்படி பாடினாலும் சரி, என்ன மாதிரி பெரிய படத்தில் பாடினாலும் சரி, 4 பேருக்கு தெரியணும். தெரிஞ்சாதான் அந்த இடத்துல ஒரு மதிப்பு கிடைக்கும் அப்படின்றதான் இப்போ இருக்கிற ப்ராக்டிக்கலாக இண்டஸ்ட்ரி அப்படி தான் இருக்குது. நம்ம ஒரு இடத்துல ப்ரோக்ராம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்மளை தெரியணும்னா நம்ம டிவியில் வரணும். அந்த டைமில் எனக்கு அது கிடைக்காத போது ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. என்னடா இது, நம்மளும் பாடுறோம், நம்மளை யாருக்குமே தெரியலையே, என்ன பண்ணுறது, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் சரி சூப்பர் சிங்கர் தான் ஒரே வழி அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன் நான் இங்கே. இப்போ உங்ககிட்ட இந்த பாட்டு நீங்கள் தான் பாடினீங்களா, இது என்னோட ஒரு பிளேலிஸ்ட்டில் என்னோட ஃபேவரட் சாங்கு அப்படி சொல்கிறவங்க இருக்காங்களா? அப்படி என்ன பாட்டை மென்ஷன் பண்ணி சொல்கிறாங்க? ஆக்சுவலி எனக்குன்னு இப்போ ஒரு 4 பேர் ஃபேன் பேஜெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கும் போது ஐயோ எனக்கா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா ஸ்ரீநிதியா, யார் ஸ்ரீநிதி அப்படின்னு கேட்ட இடத்துல இப்போ எனக்காக ஒரு 4 ஃபேன் பேஜ் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா அது அவ்வளோ பெரிய விஷயம் எனக்கு. அதில் ஒரு ஃபேன் பேஜில் எனக்கு போட்டிருந்தாங்க, நான் பாடின பாட்டெல்லாம் எடுத்து ஒரு இது மாதிரி பண்ண வரேன் அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. அதுக்கு ஒரு 1 lakh லைக்ஸ் அது ஒரு நல்ல ரீச் ஆச்சு. அப்போ தான் தெரிஞ்சுது நான் என்ன பாட்டு பாடினேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் தான் நான் ஸ்ரீநிதி தான் பாடிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் நான் இப்போது சூப்பர் சிங்கர்னால வந்ததுனால தான். உண்மையிலுமே அதுக்கு முன்னாடி தெரியாது உண்மையிலுமே நான் தான் அந்த பாட்டு பாடிருக்கேன்னு. இது என்ன பிரச்சனைனா பேர் கன்ஃபியூஷன் வேறு. இப்போ ஸ்ரீநிதி அப்படிங்கிற பேரில் வேறு கொஞ்சம் நிறைய சிங்கர்ஸ் இருக்காங்க, இதுக்கு முன்னாடியே கூட இருக்காங்க தெலுங்குல, மற்ற இண்டஸ்ட்ரியிலலாம், லாங்குவேஜ் இண்டஸ்ட்ரியிலலாம் இருக்காங்க. அப்படிலாம் இருக்கும்போது ஸ்ரீநிதி ஸ்ரீபிரகாஷ் அப்படிங்கிற அந்த ஒரு ஐடென்டிட்டியில் வருது எனக்கு ஒரு பெரிய விஷயம். கடவுளுக்கு கொடுத்த ஒரு வரம் தான் அது சொல்லணும். நான் எந்த ஒரு பர்டிகுலர் பாட்டு சொல்லுவாங்களே, நீங்கள் தான் இந்த பாட்டு பாடினீங்களா அப்படின்னு ஒரு சாங்
பர்டிகுலராக வந்து சொல்கிறது அப்படின்ற மாதிரி? ஆக்சுவலி வந்து கெனடி கிளப்ல நான் இமான் சருக்கு ஒரு சாங் பாடியிருந்தேன். நடக்கணும் பெண், அந்த சாங்லாம் நிறைய கேட்டாங்க. காஞ்சனா 3ல பாடியிருக்கேன். இந்த பாட்டு நீங்கள் தான் பாடினீங்களா அப்படின்னு சொன்னா அது யூடியூப்லலாம் நல்ல வியூஸ் போயிருந்தது. ஆனால் நான் தான் பாடினேன்னு தெரியாது. இன்ஃபேக்ட் ஆக்சுவலி நான் அந்த பாட்டில் வீடியோவில் அப்பியர் கூட ஆயிருந்தேன், அந்த ஆணடக்கணம் சாங்கில். ஆனால் அப்போ கூட ஓகே யாரோ ஒரு பொண்ணு சாரீ போட்டு ஏதோ ஒன்று பாடுது அப்படின்னு நல்லா இருக்குது இந்த பாட்டுன்னு நிறைய ஸ்டேட்டஸ்லலாம் வைப்பாங்க, ஷேர் பண்ணிப்பாங்க. நான் ஜெராக்ஸ் கடைக்கெலாம் போகும்போது கூட இந்த பாட்டை நான் கேட்டிருக்கேம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நான் தான் பாடினேன்னு அன்றைக்கி அந்த ஜெராக்ஸ் ஆண்டி கிட்ட போய் சொல்லுவேன். ஆனால் எத்தனை பேர்கிட்ட நான் போய் சொல்ல முடியும் நான் தான் அந்த பாட்டு பாடிருக்கேன்னு சொல்லிட்டு. அது ஒரே பட்டனில் எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்னா அதுக்கு சூப்பர் சிங்கர் தான் போகணும். அதுக்கு தான் சூப்பர் சிங்கர் போகணும். ஐ திங்க் சூப்பர் சிங்கரில் வந்து அந்த 25ல் வர கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே இந்த டாப் 20 அதில் வர எல்லா கண்டஸ்ட்டுமே ஒரு மாதிரி ஒரு சூப்பரான இடம் அவங்களுக்குன்னு கண்டிப்பாக பிடிச்சிப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு லெவல் கிராஸ் பண்ணி வரும்போது ஒரு பாயிண்டில் வந்து சம்வேர் இந்த எலிமினேஷன் அப்படிங்கிறது நடந்து தான் ஆகணுன்ற மாதிரி தான் அந்த காம்படிஷனோட ஃபார்மேட். பட் நீங்கள் பர்டிகுலர் அந்த ரவுண்டில் எதிர்பார்த்தீங்களா நீங்கள் எலிமினேட் ஆவீங்க அப்படின்னு சொல்லிட்டு? ஆக்சுவலி வந்து நான் இதை எலிமினேஷனாக எடுத்துக்கல. எனக்கு இந்த சீசனில் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா இவங்க டாப் 10க்கு அப்புறம் எலிமினேட்டுன்னு யாரையும் அவங்க பண்ணலை. அவங்க எனக்கு எப்படி நடந்ததுன்னா கடைசியாக ஒரு 10 பேர் வைல்ட் கார்டில் வச்சுருந்தாங்க. அதுலேருந்து 5 பேரை வெறும் இதுக்கு மட்டும் எடுத்தாங்க ஃபைனல்ஸ்க்கு. அதனால எலிமினேஷன் அப்படின்ற அந்த ஒரு பேரை எலிமினேட் பண்ணிட்டேன் அப்படி கிடையாது. அதில் நான் ஃபைனல்ஸ் போகல, அவ்வளோதான். சில ஃபார்மேட்ஸ் பிரகாரம் நடந்து தானே ஆகணும், ரியாலிட்டி ஷோ வேறு வழி கிடையாது. அதனால அது பேஸ் பண்ணி அவங்க எடுத்திருக்காங்க. அஃப்கோர்ஸ் எனக்கு கொஞ்சம் ஃபைனல்ஸ் போகாது வருத்தமாக தான் இருந்தது. அப்போது அந்த ஃபைனல்ஸ் முடிஞ்ச கொஞ்சம் அந்த வைல்ட் கார்டு முடிஞ்ச கொஞ்ச நாளுக்கு அந்த மாதிரி இருந்தது. பட் இப்போ நான் கொஞ்சம் அதுலேருந்து வெளில வந்துட்டேன், ஓகேயா இருக்கு இப்போது. அதாவது நான் இப்போ இதை எப்படி பாசிட்டிவாக பார்க்குறேன்னா எனக்கு இவ்வளோ தூரம் ஒரு மேடையை போட்டு கொடுத்தாங்க. அதில் நடக்காது எதுவுமே நம்ம கையில் கிடையாது. ஆனால் எனக்கு கிடைச்சது மக்களோட ஒரு பாசம், அவங்களோட ஒரு ரெக்கக்னிஷன். அது எல்லாமே எனக்கு வந்து நான் சோஷியல் மீடியா மூலமாக நிறைய பார்க்குறேன். அதை விட எனக்கு இப்போ வேறு என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் அதை பார்க்குறேன். ஸோ அது வரைக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இப்போ நான் இந்த மாதிரி மக்கள் கையில் போய் சேரணுன்னா அதுக்கு சேனலும் குளோபல் வில்லேஜஸும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து நான் வந்து ஆக்சுவலி செலக்ட் ஆகாமல் கூட போயிருக்கலாம் விஜய் டிவியில் உள்ள வந்து. ஏன்னா நிறைய பேர் எவ்வளோ டேலண்ட்ஸ் வந்து ஆடிஷன் பண்ணுறாங்க இங்கே. அவங்க எத்தனை பேர்னு எடுப்பாங்க. அதில் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னால் அது எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அதை நான் இப்போ அப்படி தான் பார்க்குறேன். ஓகே. பட் அந்த ஒரு என்ன சொல்கிறது, டாப் 5ல் உள்ள எப்படியாவது நுழைஞ்சிடணும் அப்படின்ட்டு அந்த 10 பேருக்குமே வந்து ஈக்குவலி காம்படிட்டிவாக தான் இருந்திருப்பாங்க. ஸோ உங்களுக்கும் கண்டிப்பாக அப்படி இருந்திருக்கும். ஸோ அது இல்லை அப்படின்னும் போது நீங்கள் ரொம்ப வருத்தப்பட்டதாக சொன்னீங்க. ஸோ இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் உங்ககிட்ட என்ன சொன்னாங்க? எஸ்பெஷலி வீட்டில் என்ன சொன்னாங்க? உங்கள் கோ கண்டஸ்டன்ஸாக இருக்கட்டும், இல்லைனா உங்கள் வீட்டில்? ஆக்சுவலி கோ கண்டஸ்டன்ஸ் வந்து அக்கா நீங்கள் கண்டிப்பாக டிசர்விங்க்கா, நீங்கள் வந்து கண்டிப்பாக ஃபைனல்ஸ்க்கு டிசர்விங் தான்ற மாதிரி என்கரேஜ் தான் பண்ணாங்க. சுற்றி அம்மா அப்பாவுக்கு வந்து கொஞ்சம் வருத்தம் தான். என்னன்னா வந்து இவ்வளோ தூரம் நம்ம உழைப்பு போட்டிருக்கோம், எல்லாருமே உழைக்கிறோம், அதில் நாங்களும் உழைக்கிறோம், அம்மா பேரண்ட்ஸ் எல்லாருமே இது பண்ணுறோம். எல்லாருக்குமே ஒரு காம்படிஷன்னா அதுக்கு ஃபைனல்ஸ் போகணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆசை எல்லாருக்குமே இருக்கும். இன்னும் ஒரு புஷ் பண்ணால் போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் 100% எஃபர்ட்டை தான் நான் கொடுத்தேன். நான் சொன்ன மாதிரி நம்ம கையில் எதுவுமே கிடையாது. சுற்றி இருக்கிறவங்க பல விதமாக சொன்னாங்க. சில பேர் என்ன சொன்னாங்கன்னா, நான் தான் அப்போவே சொன்னேன்ல நீ ஏன் காம்படிஷனுக்குலாம் போனேன், காம்படிஷன் வேண்டாமே அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. சில பேர் என்ன சொன்னாங்கன்னா, பரவாயில்ல நீ இவ்வளோ தூரம் வந்திருக்க, உனக்கு நல்ல ரெக்கக்னிஷன் கிடச்சிருக்கு அந்த மாதிரி சொன்னாங்க. சில பேர் இப்படி சொன்னாங்க, நீங்கள் ப்ளேபேக் சிங்கராக ஆகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ இதுக்கு போயிருக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அவங்கவுங்களுக்கு அவங்களோட ரீசன் இருக்குது, எனக்கு என்னோட ரீசன் இருந்தது. ஒருத்தங்க லைஃப்பில் ஆக்சுவலி அவங்க என்ன கஷ்டப்படுறாங்கன்றது அவங்க லைஃப்குள்ளே அவங்க ஷூஸில் இருந்து பார்த்தா தான் அது என்னன்றது தெரியும். ஸோ இந்த இடத்துல நான் என்னோட ஹம்பிளான ஒரு இதை என்ன சொல்லிக்கிறேன்னா, என்னோட லைஃப்பில் இருக்கிற கஷ்டம், நான் என்னோட ஃபீல்டில் என்னென்ன கஷ்டத்தை பார்த்தேங்கிறது எனக்கு தெரியும் நல்லா. வெளியில் ஒரு ஆளாக இருந்து வெறும் நான் சோஷியல் மீடியாவில் போடுற போஸ்ட்டோ இல்லை நான் என்னை டிவியில் பார்க்குறத வச்சோ சில பேர் சில கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுறாங்க. அதில் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. நல்லதை கண்டிப்பாக நான் ரொம்ப வந்து மனமார்ந்து எடுத்துக்கிறேன் அதை. ஏன்னா அது வந்து எனக்கு கடவுள் கொடுத்த வரம். நெகட்டிவெல்லாம் நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா வந்து சரி ஓகே நீங்கள் சொல்கிறத நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், ஆனால் எனக்குன்னு ஒரு ரீசன் இருக்குது அதுக்கு நான் வரத்துக்கு. ஸோ அந்த ரீசனுக்காக நான் வந்து போகிறேன், அவ்வளோதான். அதுக்காக தான் நான் போனேன். எனக்கு போனதுக்கு எனக்கு ஒரு சில பலன்கள் கிடச்சிருக்கு. அந்த இடத்துல நான் என்னோடய லைஃப்பை நான் லீட் பண்ணிட்டு போகிறேன், யாரையும் டிஸ்டர்ப் பண்ணலை, அவ்வளோதான்.
நீங்கள் சொன்னீங்க இல்லையா பாசிட்டிவான கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, ஐ திங்க் அது வந்து ஒரு கம்பேரிசனாக கூட போச்சு. லாஸ்ட் சீசனில் வந்து ஸ்ரீதர் சேனாக்கும் இதே தான் நடந்தது. அவர் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக வந்து அவர் எலிமினேட் ஆனதுக்கு ஒரு மாதிரி மக்கள்லாம் வந்து இது டிசர்விங்கே இல்லை, இது அன்ஃபேர் அப்படின்லாம் நிறைய குரல் கொடுத்தாங்க. அதே மாதிரி நீங்கள் ஃபைனல்ஸ் போகல அப்படின்னதும் இது அன்ஃபேர், இது டிசர்விங்கான ஒரு பர்சனோட ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் கொடுக்காத மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரியான காமெண்ட்ஸ் கூட வந்தது. அது மாதிரிலாமும் நீங்கள் பார்த்தீங்களா? ஆமாம், நான் பார்த்தேன். பார்க்கும்போது என் பக்கம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து நம்மளுக்காக நம்ம வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை பேர் நினைக்கிறாங்களே அப்படின்னு ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ அதை மட்டும்தான் நான் அதுலேருந்து எடுத்துக்கிறேன். மற்றபடி அது அவங்களோட ஒப்பீனியன். அவங்களோட ஒப்பீனியனை நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு ஒப்பீனியன். இல்லை நீ இப்படி தான் யோசிக்கணும், இல்லை இது இப்படி தான் நடந்ததுன்னு சொல்கிறதுக்கு நம்ம யாருமே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அதுலேருந்து நான் என்ன எடுத்துக்கிறேன்னா, அவங்க என்ன ப்ரைஸ் பண்ணி சொன்னாங்க, என்னை வந்து நீங்கள் கண்டிப்பாக போயிருக்கணும்னு சொன்னாங்க, நீங்கள் டேலண்ட் அப்படின்னு சொன்னாங்க, அதை மட்டும் நான் எடுத்துக்கிறேன், அவ்வளோ. ஓகே. ஸோ வீட்டில் அம்மா அப்பா ரொம்ப வருத்தப்பட்டாங்கன்னு சொன்னீங்க. ஐ திங்க் அம்மா உங்களுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் சப்போர்ட்டாகவே இருந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபியூ இயர்ஸ் நான் வந்து உங்கள் எல்லாரையுமே மீட் பண்ணும்போது கூட உங்கள் அம்மா வந்து ப்ளேபேக் சிங்கிங் பண்ணிகிட்டு இருக்காங்க, பட் வி வெயிட்டிங் ஃபார் தட், அந்த ஒரு பிரேக் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ ஒரு பக்கம் அவங்களுக்கு இந்த பிரேக்குக்கு வந்து ஹாப்பியாக இருந்திருக்கும், இன்னொரு பக்கம் அவங்கள நீங்கள் சமாதானப்படுத்துகிற மாதிரி ஏதாவது இருந்ததா? ஆக்சுவலி வந்து அவங்க தான் என்ன சமாதானப்படுத்தினாங்க. அப்படியா? அம்மா வந்து இமோஷனலா ஆவாங்க, ஆனா மைண்ட் அளவுல பயங்கர ஸ்ட்ராங். அவங்களுக்கு ரொம்ப தெளிவா தெரியும் எது என்ன அப்படின்னு. என்ன இருந்தாலும் நம்மளை விட எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தி இல்லை பேரண்ட்ஸ்க்கு. ஸோ அவங்க வந்து சொல்லுவாங்க, பரவாயில்ல பார்த்துக்கலாம், நம்மளுக்கு இவ்வளோ தூரம் கிடைச்சது பெரிய விஷயம், இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படிங்கிறது என்றைக்குமே ஃப்ரண்ட்ல நோக்கி போகிறது தான். நடந்ததை நினச்சி இது பண்ணிட்டு இருந்தா நம்ம வந்து அடுத்து ஃபார்வர்ட் போக முடியாது. ரொம்ப பிரேக் ஆயிருந்தீங்களோ அந்த ஒரு ஃபேஸில்? ரொம்பவே பிரேக் ஆயிருந்தேன். அதாவது இதுதான், எனக்கு வந்து யார்கிட்ட பேசினாலும் அழுக வர மாதிரி ஒரு நிலைமையில தான் நான் இருந்தேன் மென்டல் ஸ்டேட்டில். யூஸ்வலாக நான் அப்படி இருக்க மாட்டேன். அது என்னமோ அந்த டைமில் எனக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு, கஷ்டமாக இருந்தது. பட் அப்புறம் ஓகே, ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் ஆச்சு கொஞ்சம் அதை விட்டு வெளில வரத்துக்கு. ஏன்னா வந்து அவ்வளோ எஃபர்ட் அண்ட் ஹோப்ஸ் அண்ட் இமோஷ்னல் இது எல்லாமே அந்த ஃபோக்கஸ்டாக இருப்போம் நம்மளுக்கு. அது தவிர வேறு இதை விட்டால் வேறு கதி இல்லைங்கிற மாதிரி தான் நம்ம எப்பவுமே ஓடுவோம். அந்த ஒரு காம்படிஷன் பொறுத்த வரைக்கும் காம்படிட்டிவ் ஸ்பிரிட். மற்றவங்களை பற்றி எனக்கு தெரியல, எல்லாமே ஃபஸ்ட் டைமர்ஸ். நான் வந்து எப்படின்னா ஆல்ரெடி வந்து பல இடங்களில் அடிபட்டு நம்மளுக்கு ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கல அப்படிங்கிறதுனால சரி அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு சரி இந்த மாத்திரையை போட்டுட்டா நம்ம வந்து அந்த பலனை அடைஞ்சிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதுவாக தான் நான் வந்து இதை பார்த்தேன். அந்த இடத்துல ஒரு சின்ன இது வரவே எனக்கு வந்து கொஞ்சம் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. இப்போ ஓகே. ஃபினாலே போய் பார்த்தீங்களா? ஆமாம், நான் போயிருந்தேன், ஃபினாலே போயிருந்தேன். அப்போ ஏதாவது லைட்டாக திருப்பியும் அந்த ஒரு இருந்திருக்கலாமோ அந்த ஸ்டேஜ்ல? ஆமா, அது இருந்தது. அந்த பெரிய மேடையை பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து நம்ம இதுல பாடி வந்து இவ்வளோ பேர் முன்னாடி நம்ம பாடி இருந்தா இவ்வளோ நல்லா இருந்திருக்கோம்ல அப்படிங்கிற அந்த ஒரு ஏக்கம் இருந்தது. அது எல்லாருக்குமே, எனக்கு மட்டும் இல்லை, ஐ திங்க் எல்லா அந்த இதில் வைல்ட் கார்டில் வந்து எல்லா கண்டஸ்டன்ஸுமே இருந்திருக்கும், எனக்கும் இருந்தது அது. ஸோ அந்த டாப் 5ல உங்களை விட்டுட்டு நான் கேட்குறேன், டாப் 5ல வந்து நீங்கள் யாரை நினச்சிங்க இவங்க டைட்டில் வினர் ஆவாங்கன்னு நினச்சேனா அப்படிங்கிற மாதிரி? ஆக்சுவலி வந்து உண்மையிலுமே சொல்லணுன்னா அதில் செலக்ட் பண்ண எல்லாருக்குமே வந்து ஆல்மோஸ்ட் ஆல் ஈக்குவலான ஜட்ஜ்மெண்ட் மாதிரி தான் அங்கே நாங்கள் செட்டில் பார்த்த வரைக்கும் இருந்தது. யாருக்குமே வந்து ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு ஃபேக்டர் இருந்தது செலக்ட் ஆனதுக்கு. ஸோ இதில் இவங்க தான் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் நம்ம வந்து எதுவுமே கணக்கே போட முடியாத மாதிரி தான் இருந்தது அந்த சீசன். அதுக்கு முன்னாடி சீசனை நீங்கள் வந்து ஒரு இதுவாக எடுத்து பார்க்கலாம், டெம்ப்ளேட்டாக எடுத்து பார்க்கலாம்னா அதுலேயும் நம்மளால் ஒன்றும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஆக்சுவலி இது வந்து சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்ல மாட்டேன், அதில் யார் வேணால் வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது, யார் வேணால் வந்திருக்கலாம். ஏன்னா ஃபினாலேக்கும் வந்து ஒரு என்ன சொல்கிறது, அந்த ஒரு இவங்களை விட இவங்க டிசர்விங்காக இருக்காங்க, இது மறுபடியும் ஒரு அன்ஃபேரான விஷயமா தான் இருக்குது அப்படின்னு ஃபினாலேயை சுற்றியும் வந்து நிறைய டாக்ஸ் வந்து போச்சு. அதுவும் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. அது நான் ஆக்சுவலி வந்து நான் ஃபினாலேக்கு அப்புறம் அதுக்கப்புறமா நான் கொஞ்சம் எதையும் நான் சோஷியல் மீடியாவில் வந்து கொஞ்சம் எனக்கு ஒர்க், ஏன்னா நான் 6 மந்த்ஸாக ஒர்க் இல்லாமல் இருந்ததுனால அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் ஷோவுக்கு அது கொஞ்சம் என் வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பித்ததுனால இந்த பக்கம் நான் என்ன நடக்குதுன்றதை பார்க்கல, என்ன பேசிக்கிறாங்கன்னு. இப்போ நீங்கள் சொல்லி தான் தெரியுது அந்த மாதிரி ஏதோ போயிட்டுருக்கா கான்ட்ரவர்சின்னு எனக்கும் தெரியல, நான் பார்க்கல அதை. ஓகே. ஸோ கம்மிங் பேக் டு சூப்பர் சிங்கர், நிறைய பெர்ஃபார்மன்ஸஸ் வந்து கொடுத்துருப்பீங்க, எது உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் டு யுவர் ஹார்ட்?
கண்டிப்பாக மாமன்னன் பெர்ஃபார்மன்ஸ் வந்து எனக்கு பிடிச்சது. எல்லா பெர்ஃபார்மன்ஸுமே பிடிக்கும். அதில் இந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து நானே ரொம்ப அந்த பாட்டு ரிஹர்சல்லாம் பாடும்போதே ரொம்ப ஃபீல் பண்ணி தான் இது பண்ணேன். ஆக்சுவலி செட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே கண்ணில் தண்ணி விட்டு அழுதுட்டாங்க. அந்த அளவுக்கு அந்த பாட்டில் ஒரு இம்பேக்ட் என்னால் இது புல் ஆஃப் பண்ண முடிஞ்சுது. அண்டு அதுக்கப்புறம் ஆக்சுவலி வைல்ட் கார்டு ரவுண்டில் விடை கொடை நாடு அந்த பாட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஐ மீன் அந்த பாட்டு வந்து நான் பாடினதை நானே பிடிச்சது அப்படி சொல்ல வரல. நீங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி பாடினேன். அந்த பாட்டை நான் பாடும்போது ரொம்ப ஃபீல் பண்ணி பாடினேன். இந்த பாட்டை அதாவது இதை காம்படிஷனை தாண்டி அந்த பாட்டோட எமோஷனை கரெக்டாக எமோட் பண்ணிடணுன்ற அந்த ஒரு விஷயம் மட்டும் என் மைண்டில் இருந்தது. ஒரு பக்கம் வந்து ஜட்ஜஸ் வந்து நம்மளை கரெக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஜட்ஜஸ் கிட்ட இருந்து வந்து ஒரு காம்ப்ளிமெண்ட், ஓகே சூப்பர், உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுத்துருக்கோம்ல, அப்படி வந்து காம்ப்ளிமெண்ட்ஸ் பற்றி சொல்லுங்கள். அவங்க எப்பயுமே வந்து எனக்கு வந்து உன்னோட கரியர் லைஃப் ரொம்ப நல்லா இருக்குன்னு எனக்கு இங்கேருந்து தெரியுதுன்றது அடிக்கடி சொல்லுவாங்க. ஸோ அது வந்து எனக்கு வந்து எப்பயுமே ஏன்னா நான் இந்த காம்படிஷனில் இருக்கும்போது நான் அதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருப்பேன் சம்டைம். மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா, ஜாப் இல்லாத இருந்த டைம் வந்து அந்த காம்படிஷனில் இருக்கும்போது என்னால் எதுவுமே அக்செப்ட் பண்ண முடியாது. எதுக்குமே வெளியில் ஷோக்கு எதுவும் போக முடியாது. அது வந்து அந்த கமெண்ட் வந்து இப்போ ஜென்ரலாக வந்து பாடுவாங்க, நீ நல்லா பாடல, இதெல்லாம் தாண்டி அவங்க ரியாலிட்டியை பேசும்போது எனக்கு அது ஒரு இதுவாக இருக்கும். சரி ஓகே, ஆமாம் கரெக்டாக அவங்க ஞாபகப்படுத்திட்டே இருப்பாங்க, என் கரியர் லைஃப் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிறது மட்டும் எனக்கு மைண்டில் இருக்கும். நீங்கள் ஃபேமிலியாக டிஸ்கஸ் பண்ணிப்பீங்க, லைக் இப்போது நீங்கள் வந்து ஒரு பெரிய டெசிஷன் எடுத்திருக்கீங்க, உங்களோட ஒர்க்கை குவிட் பண்ணிவிட்டு புதுசாக ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிக்கிற ஒரு ஜாபுக்கு வந்து வந்திருக்கீங்க. ஸோ இதில் எப்படி உங்களோட பேரண்ட்ஸோட சப்போர்ட், கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணனால தான் இன்றைக்கி இங்கே இருக்கீங்க, பட் என்ன சொல்லுவாங்க? என் பேரண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்பயுமே என்னை வந்து நீ வந்து இப்போ எல்லாரும் வந்து படிச்சுட்டு எங்கள் அப்பா ஒன்று தான் சொல்லுவார், இன்ஜினியரிங்கை மட்டும் கரெக்டாக எதுவும் அரியர்லாம் இல்லாமல் கரெக்டாக அந்த பிஸ்கெட்டை முழுசாக கொண்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அவ்வளோதான். மற்றபடி நீ வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க என்னை கம்பலே பண்ணது கிடையாது. உனக்கு பிடிச்சதை நீ பண்ணு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. பாட்டுக்கெலாம் போகும்போதும் என்னை வந்து எப்பயுமே என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. அம்மாவை பொறுத்த வரைக்கும் நான் பாடுறது தான் ஆக்சுவலி அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்தே என்னை ரொம்ப ஒரு 8 வயசுலேருந்தே நான் ரியாலிட்டி ஷோலாம் நிறைய போயிருக்கேன். அது காம்படிஷன், ஒரு சின்ன காம்படிஷன், ஸ்கூல் காம்படிஷன்னா கூட அம்மா எப்பவுமே என்னை என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. வந்து பாடி பார்க்கும்போது கரெக்ட் பண்ணுவாங்க, இது இப்படி பாடு அப்படி பாடு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்ட் பண்ணுவாங்க. அப்பாவுக்குமே எப்பயுமே ஒன்று தான், அந்த இன்ஜினியரிங்கை கரெக்டாக முடிச்சிடணும், படிப்பு மட்டும் கரெக்டாக படித்து முடிச்சிடணுன்ற மாதிரி. அப்பாவுக்கு வேலைக்கு சேர்ந்தோடனே ஆக்சுவலி அப்பா தான் ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஆனால் வேலைக்கு போனதுக்கப்புறம் கொஞ்சம் பாட்டை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணேன். ஏன்னா ஒர்க்கெல்லாம் 8 மணி வரைக்கும் போகும், 10 மணி வரைக்கும் பார்ப்பேன். ஏன்னா ப்ராக்டிஸ்லாம் பண்ணுறதுக்குலாம் எனக்கு டைம் இல்லை. மறுபடியும் காலிலேருந்து வந்துடும், கேப் ஏறி திரும்ப ஆஃபீஸ் போக வேண்டியதான், ப்ராக்டிஸ் ஏன்னா பாட்டெல்லாம் பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிஸ் விட்டாச்சுன்னா அப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது. அது வந்து நம்மளுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி, அது பாடிக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்பா அம்மா கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. அது நடுவில் தான் நான் ரியாலிட்டி ஷோ போனேன். அப்புறமா ஜாப் எவென்ச்சுவலி விட்டுட்டு அப்புறம் இதுவே எனக்கு அதிர்ஷ்டவசமாக கரியராக அமைஞ்சிருச்சு. ஸோ அப்படி தான் என்னோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. எல்லாமே ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி தான் நடந்தது. சூப்பர். ஸோ இப்போ ஃப்யூச்சர் பிளான்ஸ் என்ன இருக்குது? ஃப்யூச்சர் பிளான்ஸ் ஒன்றும் கிடையாது. எனக்கு வந்து தான் நிறைய ஷோஸ் பண்ணணும், இந்த கரியரை நல்லா ஸ்ட்ராங்காக எனக்கு டெவலப் பண்ணிக்கணும், நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் கிட்ட பாடணும், ஹிட் சாங்ஸ் கொடுக்கணும்னு ரொம்ப ஆசை. இதெல்லாம் தான் என்னோட ஆசை. ஐ திங்க் வந்து ஒரு பல சீசன்ஸ் நம்ம கடந்து வந்திருக்கோம். டாப் 10ல் இருக்கிறவங்க, ஒரு 10th பிளேஸில் எலிமினேட் ஆகிருக்கிறவங்க, இல்லை ரன்னர் அப்பாக இருக்கிறவங்க, இது மாதிரி இந்த டிஃப்ரென்ஸே வந்து சூப்பர் சிங்கர் பொறுத்த வரைக்கும் கிடையாதுன்னு நினைக்கிறேன். டைட்டில் வின்னர் எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியுமோ அதுக்கு ஈக்குவலாக வந்து சீசனில் வந்து யார் வேணால் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து சூப்பர் சிங்கரோட ஒரு பவர் நினைக்கிறேன் இல்லையா? அது வந்து சூப்பர் சிங்கரில் இருக்கிற அந்த ஒரு பியூட்டியே வந்து என்னென்னா, மேபி ஆக்சுவலி அடுத்த சீசன் வரும்போதே அதுக்கப்புறமாவே யாரானா நம்மளை வந்து அட்ரஸ் பண்ணாங்கன்னா, நீங்கள் சூப்பர் சிங்கர் ஸோ அண்ட் ஸோ அப்படி தான் அட்ரஸ் பண்ணுவாங்க. நீங்கள் சூப்பர் சிங்கர் டைட்டில் வின்னர், சூப்பர் சிங்கர் ரன்னராக, ஃபர்ஸ்ட் ரன்னராக, செகண்ட், அதெல்லாம் கேட்கவே மாட்டாங்க. ஸோ நாங்கள் யாருமே அந்த மாதிரி சொல்லவும் மாட்டோம். ஒரு ப்ரொமோ வீடியோ பண்ணுறதா கூட நான் உங்கள் சூப்பர் சிங்கர் ஸ்ரீநிதி பேசுகிறேன் அப்படின்னு அந்த மாதிரி தான் நாங்கள் சொல்லுவோம். ஸோ அதில் ஒரு யூனிட்டி இருக்கும். ஆனால் அவங்களும் யாரையும் அந்த மாதிரி வேறுபட்டு ட்ரீட் பண்ணுற மாதிரி நான் இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. ஸோ ஐ திங்க் வந்து நான் சொன்ன மாதிரி தான் இனிமே வந்து எல்லாமே வந்து ஒரு ஏர்முகம் தான். ஐ திங்க் நீங்களும் அது ரொம்ப பாசிட்டிவாகவே அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் போது பியூட்டிஃபுல்லான கரியர் உங்களுக்கு அமையறதுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அழகாக பாடி எங்களை எப்போவுமே வந்து என்டர்டெயின் பண்ணிக்கிட்டே இருங்க. தேங்க்யூ ஸோ மச். மலையில தான் தீ பிடிக்குது ராசா, என் மனசுக்குள்ள வெடிக்குது ராசா, மலையில தான் தீ பிடிக்குது ராசா,
மனசுக்குள்ள வெடி வேடிக்குது ராசா தவுளெடுத்து தாளம் அடி ராசானா தன்னானா தன்னானா பாடுவே ராசா தவுளெடுத்து தாளம் அடி ராசானா தன்னானா தன்னானா பாடுவே ராசா குச்சிக்குள்ள கிடந்த சனோ கோணிச்சாக்குல சுருண்ட சனோ பட்டகாயம் எத்தனையோ ராசா அத சொல்லி புட்டாரிடுமோ ராசா ஆறிடுமோ ராசா ஆறிடுமோ ராசா ஆறிடுமோ ராசா கண்ணு பயங்கரமான ஒரு ஃபீலிங்கா இருந்தது. செந்தி விழுந்த செம்பொற்பாறையின் மந்தையுருட்டும் மயிலின் முட்டையா நல்ல மரத்தின் அருங்கிளை இழுந்த வெள்ளச்சுழியில் விழுந்த மலரா இதயம் நழுவி நழுவி நகர்ந்து 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 போகுதே சூப்பர் சூப்பர். பாடை காற்றினில் ஒரு நாள் ஒரு வாசம் வந்ததே உன்னேசம் என்றதே உந்தன் கண்களில் ஏதோ மின்சாரம் உள்ளதே என் மீது பாய்ந்ததே மழைக்காலத்தில் சரியும் மந்தரை போலவே மனமும் உன்னை கண்டதும் சரிய கண்டேனே அடியை கொல்லுதே அழகோ அள்ளுதே உலகம் சுருங்குதே இருவரில் அடங்குதே உன்னோடு நடக்கும் ஒவ்வொரு நொடிக்கும் அர்த்தங்கள் சேர்ந்திடுதே என் காலை நேரம் என் மாலை வானம் நீ இன்றி காய்ந்திடுதே சூப்பர் சூப்பர் சூப்பர். வெயில் மழை வெட்கும் படி நனைவதை விண்மீன்களும் என்பாயினை தொடர்வதை ஊருக்கொரு காற்றின் மனம் கமழ்வதை மறவேனே முன்னும் இது போலே பொது அனுபவம் கண்டேன் என சொல்லும்படி நினைவிலை இன்னும் எதிர்காலத்திலும் வழியிலை மறவேனே. சூப்பர். Taste the Milky Mist ice cream. வேலை வாய்ப்புடன் ஆசிரியர்களின் நேரடி கவனத்தில் ஃபேஷன் டிசைனிங் படிக்க ஆண்ட்வே ஸ்கூல் ஆஃப் டிசைன். டார்லிங் மொபைல் உலகின் சூப்பர் ஸ்டார்.